ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கடவுள் கெட்டவர்களை காப்பாற்றுறாரா? ஏன்னா கெட்டவர்கள் எல்லாம் நல்லா இருக்கிறாங்களே. சமீபமாக கூட ஒரு சகோதரி கமெண்ட் போட்டிருந்தாங்க, 3 வருஷம் நாங்கள் லவ் பண்ணோம், அவன் என்னை ஏமாற்றிட்டு வேறு பெண்ணோட போயிட்டான், அவன் நல்லா தான் இருக்கிறான், நான் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், அவன் நல்லா இருக்கிறத நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அப்படின்றாங்க. ஸோ இது மாதிரி நிறைய பேர் காதல் விஷயத்தில் பார்க்கலாம், மற்ற விஷயங்களையும் பார்க்கலாம், அவங்க நல்லா இருப்பாங்க. இப்போ ஏன் அவங்கள கடவுள் நல்லா வச்சிருக்கிறார், பாதுகாக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஆனால் உண்மையிலே உங்களுக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணும்போது நீங்கள் வயிறு எரிஞ்சிருப்பீங்கள்ல, கோபப்பட்டிருப்பீங்கள்ல, சபிச்சிருப்பீங்கள்ல, இந்த சாபம் கண்டிப்பாக வேலை செய்யும். ஆனால் அவங்களுடைய பாவக்கணக்கு புண்ணிய கணக்குன்னு இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு இப்போ தான் அவங்க பாவமே செய்ய ஆரம்பிக்கிறாங்கன்னா, பாவம் ஒரு லெவலுக்கு ஆன பிறகு தான் அதுக்கான தண்டனை கிடைக்கும். ஸோ மேபி அவங்க இப்போ தான் இந்த பூமிக்கே வந்திருப்பாங்க, பாவம் செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த ஜென்மத்தில் தான். ஸோ அவங்க கையில் நிறைய காசு அல்லது அழகு இல்லை ஏதோ ஒரு திறமை இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்க பாவம் அதிகமாக செய்கிற மாதிரி தெரியும். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, கடவுள் கெட்டவர்களை காப்பாற்றுறாரா அப்படின்னா, ஒன்று இந்த பாவ புண்ணிய கணக்கு ஒரு பக்கம் அது நடக்க தான் செய்யுது. இது இல்லாமல் கடவுள் கெட்டவர்களை பாதுகாக்கிறாரா, காப்பாற்றுறாரா அப்படின்னா, கண்டிப்பாக கடவுள் கெட்டவர்களை காப்பாற்றத்தான் செய்கிறார். இன்னும் கரெக்டாக சொல்லணுன்னா, கடவுளுடைய வேலையே அதுதான். கடவுளுடைய வேலையே கெட்டவர்களை பாதுகாக்கிறது தான். இப்போ உங்களுக்கு ஒருத்தர் துக்கம் கொடுக்குறாங்கன்னா, குறைஞ்சபட்சம் உங்களுக்காச்சும் அவங்க கெட்டவர். ஏன்னா உங்களுக்கு துக்கம் கொடுக்குறவனே வேற ஒருத்தனுக்கு நல்லது செய்வான். நீங்கள் அந்தளவுக்கு வெறுக்கிற அதே நபரை ரொம்ப நேசிக்கிறவனும் இருப்பான். இல்லை, இப்போ ஒரு அரசியல்வாதியை நீங்கள் எடுத்துக்கோங்களாம். நீங்கள் யாரை வெறுக்கிறீங்களோ அவங்கள நேசிக்கிற ஒரு பெரிய கூட்டமே இருக்கும். அதேமாதிரி நீங்கள் நேசிக்கிறவங்கள நிறைய பேர் வெறுக்கவும் செய்வாங்க. ஸோ இது நமக்கு ஒரு புரியாத புதிராக இருக்கும். இன்னும் கரெக்டாக சொல்லணுன்னா, நமக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் எதை வெறுக்கிறோமோ, தவறான காரியம் நினைக்கிறோமோ, அதையே உங்களுக்கு பிடித்த ஒரு தலைவர் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கரெக்டுன்னு சொல்லுவீங்க அடித்து. இப்போ உலகளவில் ஒரு யுத்தமே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு உக்ரைனை ரஷ்யா தாக்கிச்சு இல்லையா? கமெண்ட்டில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரஷ்யாவுக்கு தான் சப்போர்ட். அது ஒரு சின்ன நாடாச்சு, அதை போய் அவ்வளோ பெரிய நாடு தாக்குது, இது அநியாயமாச்சு அப்படின்னு அப்போ யோசிக்கலை. ஏன்னா உங்களுக்கு ரஷ்யாவை பிடிக்கும், இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு. ஆனால் அதே மாதிரி உங்ககிட்ட ஒருத்தன் ஒரு சொத்து அபகரிப்போ இல்லை ஏதோ ஒரு அநியாயம் பண்ணுறான்னா லபோதிபோன்னு அடிச்சுக்குவீங்க. ஒரே விஷயந்தான். ஆனால் இதை உங்களுக்கு பிடிச்சவன் பண்ணால் உங்களுக்கு ரைட்டு, அதே விஷயம் உங்களுக்கே நடந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு தப்பாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய உதாரணம் சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா, உன்வாயே உனக்கு எதிராக சாட்சி சொல்லும்ட்டு பைபிளில் இருக்கும். இப்போ எனக்கு அவன் தப்பு பண்ணான், அநியாயம் பண்ணான், அவன் நல்லா இருக்கிறானேன்னும் போது கடவுள் கடைசியில் போட்டு காட்டுவார், இதை விட பெரிய தப்பு பண்ண ஒரு நாடே தப்பு பண்ணும்போது நீ அதை ஆதரிச்சியே, இதுலையாவது நீ மட்டும்தான் பாதிக்கிற, அங்கே நிறைய அப்பாவி உயிர்கள் போயிருக்குமே, அதை எப்படி நீ ஆதரிச்ச அப்படின்னு கேட்பார். அப்பயும் கடவுள் அது ரைட்டு தப்புன்னு சொல்ல, உன்னுடைய கணக்குப்படி அது ரைட்டு தானே, அப்போ உனக்கு இது நடந்தது ரைட்டு தானே அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவோம் நாம? ஆனால் அதான் நடக்கும். நீங்கள் இப்போ எதையெல்லாம் பயங்கரமாக எதிர்க்கிறீங்களோ, ஒரு பயங்கரமாக நமக்கு பயங்கரமாக அநீதி செஞ்சதாக சொல்கிறீங்களோ, அதை விட பல மடங்கு நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. அதனால தான் உங்கள் வாயாலே அவன் பண்ணுறது தப்புன்னு சொல்ல வைக்கிற மாதிரி இங்கே ஒரு நாடகம் நடந்துட்டு இருக்குது. அல்லது இன்டைரக்டாக கடவுளை கூட நடத்துகிறாருன்னு கூட சொல்லலாம். ஆனால் கடவுள் நடத்தலை, பட் இன்டைரக்டாக. சரி, இப்போ கடவுள் ஏன் காப்பாற்றுறார்
அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய வேலை கெட்டவர்களை காப்பாற்றுறது தான். யார் கெட்டவர்கள்? உங்களுக்கு தீமை செய்கிறவங்க கெட்டவர்களா? உங்களுக்கு கெட்டவராக தெரிகிறவங்க நிறைய பேருக்கு நல்லவங்களாக தெரிகிறாங்களே, அப்போ எப்படி கெட்டவங்கன்னு சொல்ல முடியும்? ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம், நாம் இந்த கண்ணில் பார்க்குறத மட்டுமே நம்புகிறோம், யோசிக்கிறோம். இந்த கண்ணில் பார்க்காத விஷயங்கள்லாம் இருக்குது. பார்க்காத விஷயம் அப்படின்னா இந்த ஜென்மத்தில் பார்க்காத விஷயங்கள். முன் ஜென்மங்களில் என்னென்ன நாம் பண்ணோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இந்த ஜென்மத்தில் மேபி அப்படி ஒன்றும் இந்த ஜென்மத்தில் அப்படியே 100% உத்தமனா எவனுமே இருந்திருக்க மாட்டான். உங்களுக்கு ஒருத்தன் துரோகம் பண்ணான்னா அதே விதமான துரோகம் நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க, பட் வேறு விதமாக பண்ணியிருப்பீங்க. மேபி காமத்தினால பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆபாச படம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. பெரும்பாலும் ஆபாச படங்கள் அது பெண்களுக்கு நடக்கிற ஒரு மிகப்பெரிய கொடுமை அது இல்லையா? எப்படி பார்த்தாலும் அது மிகப்பெரிய கொடுமை தான். நிறைய இடங்களில் பெண்ணை கடத்திட்டு போய் ஆபாச படம் எடுப்பாங்க. ஸோ அப்போ அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி அர்த்தம். ஸோ அதுவே எவ்வளோ பெரிய பாவம்னு யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு சாதாரண ஒரு படம் தானே பார்த்தேன் அப்படின்னு தோணும். அடுத்தது ஏழ்மையை பயன்படுத்தி இந்த மாதிரி பல விதத்தில். அடுத்தது இதுவே பாவம்னும் போது நீங்களே ஒரு விபச்சாரிக்கிட்ட போகிறீங்கன்னா அது எவ்வளோ பெரிய பாவம். அடுத்தது கள்ளத்தொடர்பு இல்லையா? ஸோ இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாவம்னு உங்களுக்கு தெரியாது, அதுதான் பிரச்சனையே. ஸோ அதனால் உங்களுக்கு நடக்கிற அநீதி மட்டும்தான் உங்களுக்கு பெரிய அநீதியாக தெரியும். ஸோ அதனால தான் இயேசு கிறிஸ்து அந்த விபச்சாரியை கல்லால் எறியும் பொழுது, அதாவது கல்லெறியணுன்ட்டு அவங்க சட்டத்தில் சொல்லுது. இப்போ என்ன பண்ணலான்ட்டு இயேசு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், கல்லெறியலாம், சட்டம் சொன்னால் செஞ்சிட வேண்டியது, ஆனால் யார் உத்தமனாக இருக்கிறீங்களோ அவங்க கல்லெறிங்கன்றது. எல்லாம் போயிடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எவனுமே அங்கே உத்தமன் கிடையாது அப்படிங்கிறது தான் அங்கே உள்ள மெசேஜ். அப்போ உங்களுக்கு கெட்டவனாக ஒரு காரியம் ஒருத்தர் தெரிகிறார் இல்லையா? அதுக்கு பைபிளில் ஒரு சூப்பரான ஒரு வசனம் வரும். என்ன அப்படின்னா, பிதா உங்களை மன்னித்ததை போல் நீங்கள் உங்கள் சகோதரர்களை மன்னியுங்கள் அப்படின்னு வரும். ஸோ இப்போ ஒன்றுமே புரியாது. அவர் எங்கே என்னை மன்னித்தார்? நான் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேனே அப்படி தானே தோணும் இல்லையா? ஒருத்தன் எனக்கு துக்கம் கொடுக்குறான், நான் யாருக்கும் துக்கமே கொடுக்கல, இதில் எங்கே பிதா மன்னிக்கிறார் அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும். ஆனால் இப்போ நல்லவர்கள் அப்படின்னு நம்ம யாரெல்லாம் நினைக்கிறோமோ அவர்களை மாதிரி கெட்டவர்கள் உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. சீரியஸாக. ஏன்னா அது உங்களுக்கு தெரியாது. இப்போ அவங்களுக்கு மற்றவர்கள் துக்கம் கொடுப்பதற்கு காரணம், அவங்களுக்கு துக்கம் கொடுக்குற நிலையில் நீங்கள் இப்போ இல்லை. இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, ஒரு வழி பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு அப்படி கோபமாக வருது, பட் எதுவும் பண்ண முடியல அப்படின்ட்டு அமைதியாக இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் இப்போ ஏழையாக இருப்பாங்க, ஏதோ ஒரு விதத்தில் பலகீனமாக இருப்பாங்க. ஸோ அதனால தான் பலவான் அவங்கள ஏமாத்துறாங்க. இப்போ பலகீனமாக நீங்கள் பிறந்திருக்கிறீங்கனாலே ஆட்டம் ஆடினதுக்கு தண்டனையாக தான் கடவுள் நிறைய விஷயத்தை கட் பண்ணியிருக்கார். ஸோ பணமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், நிறைய விஷயங்கள். ஸோ ஆடினதுக்கு தண்டனை இங்கே நடக்குது. ஆனாலும் கடவுளுடைய தண்டனை எப்பயுமே எப்படி தெரியுமா இருக்கும்? அதாவது பைபிளில் தாய் தந்தையரை மதிக்காதவன் கல்லெறிய கடவன், கல்லெறிந்து கொல்லக்கடவன் இருக்கும். ஸோ அவங்கள கல்லால் அடித்து சாகடிக்கணும் அப்படின்னு இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறவங்களாம் கல்லால் அடித்து சாகடிக்கிறாங்களா? கிடையாது இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அதற்கு பாத்திரமான காரியத்தை நீங்கள் பண்ணுறீங்க, ஆனாலும் உங்களுக்கு அந்த அளவுக்குலாம் தண்டனை கிடைக்கல இல்லையா? ஸோ அப்போ
அவ்வளோ பெரிய தண்டனையிலிருந்து உங்களை கடவுள் காப்பாற்றுறாருன்னு அர்த்தம். ஸோ ஒரு உதாரணத்துக்கு 100 அடி வாங்குகிற மாதிரி நீங்கள் ஒரு தண்டனை ஒரு பாவம் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 அடி தான் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் கடவுள் உங்களை காப்பாற்றுறது. ஒவ்வொரு ஜென்மத்திலுமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் தண்டனை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. ஆனாலும் நீதியுள்ள தேவன் அப்படின்ட்டு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கும். என்னென்னா இதுக்கான தண்டனை வந்து உங்களுக்கு பெண்டிங் இருக்குது, அவ்வளோதான். 99 அடி பாக்கி இருக்குது. இப்படி ஒவ்வொரு ஜென்மத்திலும் இப்படியே பாக்கியாகி வந்துடுச்சு. கண்டிப்பாக அது முடியணும். கடைசி பிறவியில் எல்லாமே கிடைக்கும். ஸோ அப்போ தான் அந்த உலக அழிவு இதெல்லாம் நடக்குது. அந்த நேரத்தில் தான் இறைவன் வர்றார். உலகம் அழிகிறதுக்கு 100 வருடம் முன்னாடி வர்றார். இது 5000 வருட காலச்சக்கரம். இதில் கடைசின்னு ஒரு வருடம் இறைவன் வர்றார். அவர் வந்து 90 வருஷம் ஆயிடுச்சு. வந்து என்ன சொல்கிறாரு, இந்த ரகசியத்தை சொல்கிறார். நீ எவ்வளோ பெரிய பாவம்லாம் பண்ணியிருக்கிற தெரியுமா? அந்த பாவத்தை, உன் தலையில் இருக்கிற பாவத்தை வச்சா இமயமலையை விட உயரமாக இருக்கும்ன்ற. அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கிறீங்கன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளோ பாவத்திற்கான தண்டனையும் வெயிட்டிங்கில் இருக்குது, எப்போ வேணாலும் வந்துடும் அப்படிங்கிற. இப்போ அதிலிருந்து நீ தப்பிக்கிறதுக்கான வழி கடவுள் சொல்கிறார். மெயினாக பாவம் எதில் பண்ணியிருப்போம்னா காமம், அதான் மெயின். அடுத்தது கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இதனால தான் பாவம் பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாம் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? உடம்பு நான் நினச்சது தான். ஆனால் உடல் நான்ற உணர்வே இல்லாமல் முதல் 2500 வருடம் நாம் இருந்தோம். அப்போ இந்த பூமியே சொர்க்கமாக இருந்துச்சு. அப்போ என்னவா நினச்சோன்னா, இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நான்ற உணர்வில் இருந்தோம். ஆத்மானா உயிர். அது புருவ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால்தான் தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஒருவர் ஆத்மானே பார்க்குறதுனால ஆணும் பெண்ணும் அவ்வளோ அழகாக இருந்தாலும் சின்ன சலனம் கூட வராது. ஏன்னா உடலையே பார்க்கல. உடலை பார்த்துக்கிட்டே இருக்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கம் வரும். அது எப்போ நடக்குதுன்னா 2500 வருடம் கழித்து ஆத்மான்ற உணர்வு போய் உடல்ன்ற உணர்வுக்கு வருது. ஆத்மான்ற உணர்வு இருக்கும்போது சதா ஆனந்தமும் அமைதியும் இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் அது. ஆத்மாவில் கவனம் போய் உடம்பு நினைத்த பிறகு உள்ளேருந்து வந்த ஆனந்தம் கட்டாயிடுது. ஸோ அப்போ ஆனந்தத்தை வெளியில் தேடும்போது தான் புலன் இன்பத்துக்கு அடிமையாகிறாங்க. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதெல்லாம் தலை தூக்க ஆரம்பிக்குது. அதன் வசப்பட்டு நாம் நிறைய பாவம் சேரும். அதிலும் குறிப்பாக புத்தி மயங்கிடும். சரி எது தவறு எதுன்னு பகுத்தறிய முடியாது. அப்போ எவ்வளோ பாவம் பண்ணியிருப்போம் யோசிச்சு பாருங்கள். கடந்த 2500 வருடம் இதே பூமி நரகமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி தான் சொர்க்கமாக இருந்துச்சு. சொர்க்கத்தில் எந்த பாவமும் பண்ண மாட்டோம். காமம்னா கூட என்னென்னு தெரியாது. கணவனும் மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பமாவாலே தவிர காமத்தினால் குழந்தை பிறக்காது. ஸோ அதனால தான் சொர்க்கத்தில் வாழ்ந்த அந்த 33 கோடி தெய்வீக குணமுடைய மனிதர்களை தெய்வங்கள் அப்படின்ட்டு இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றோம். ஆனால் அப்படி இருந்தவங்க எங்கேயும் போல் மறுஜன்மம் எடுத்து நரகத்தில் வந்து பாவம் செஞ்சிட்ருக்கிற நீங்களும் நானும் தான் அது அப்படிங்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். ஸோ சொர்க்கத்தில் எந்த பாவமும் செய்யலை. நரகம் வந்தோடனே ஸ்டார்டிங்கில் நம்ம தான் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறோம். மற்ற மதங்கள்லாம் அப்போ தான் பூமிக்கே வர ஆரம்பிக்குது. கிறிஸ்தவ தர்மம் 2000 வருஷம் முன்னாடி வருது. முஸ்லீம் தர்மம் 1400 வருஷம். சீக்கிய தர்மம் 500 வருடம் முன்பு. ஸோ எல்லாமே சமீபமாக தான் வருது. அப்போ வந்த உடனே பாவம் செய்யாது. அவங்களுமே பாதி, அவங்களுடைய ஆயுளில் பாதி. உதாரணத்துக்கு கிறிஸ்தவர்கள் 2000 வருடம்னா 1000 வருடம் வரைக்கும் அவங்க பெருசாக பாவம்லாம் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பாவம் செய்ய ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ இருக்கிறதுலே அதிக பாவம் யார் செஞ்சுருப்பாங்கன்னா அந்த தேவதைகள் தான் பண்ணியிருப்பாங்க. அந்த தேவதைகளுக்கு தான் இப்போ இந்த ஞானமும் கிடைக்கும். அவங்களுக்கு தான் இறைவன் ஒரு வயோதிகர் உடல் மூலமாக வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மன் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை எடுக்கிறவங்க தான் பிரம்மகுமார் குமாரிகள். இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, மறுபடியும் ஆத்மான்னு ஒன்று வந்து பரமாத்மாவாகிய என்னை நினைவு செய்யுங்கன்றார். அவர் செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். நம்மள மாதிரி ஆத்மா தான் அவரும். நம்ம பிறப்பிறப்பு சக்கரத்தில் வரோம், அவர் வர்றதில்லை. ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும் எந்த காரியம் செய்தாலும். உடல்ன்றதை மறக்கிற அளவுக்கு இல்லையா? வெறும் ஒளிப்புள்ளியாக நான் இருக்கிறேன், என்னுடையவர் சிவத்தந்தை, அவரும் ஒளிப்புள்ளி. அவரை தான் அல்லா பரமபேதான்றோம், கடவுள் ஒருவர் தான். எந்த அளவுக்கு அவருடைய நினைவில் மட்டுமே மூழ்கிறீங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உடல்ன்ற உணர்வுலேருந்து
வெளியில் வருவீங்க. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துலேருந்தும் வெளில வருவீங்க. ஆனால் நம்ம நிறைய பாவம் பண்ணிட்டோமே, அதுக்கான தண்டனை கிடைக்கணும் இல்லையா? ஸோ அது நடக்கும். ஏன்னா எடுத்த உடனே அப்படியே பக்காவாக இறைவன் நினைவில் இருக்க மாட்டோம். இறைவன் ஞானத்தை எடுத்துமே இந்த 5 விகாரத்தில் கொஞ்சம் 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 எட்டி பார்த்து பாவமெல்லாம் செய்வீங்க. இது ஒன்று. இதுக்கு முன்னாடி ஞானம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அது எல்லாம் துரத்திட்டு வருதா? அதிலும் குறிப்பாக இறைவன் ஞானம் எடுத்த பிறகு நீங்கள் செய்த பாவத்திற்கு தான் 1க்கு 100 மடங்கு தண்டனைன்றார். இதுதான் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையான விஷயம். ஸோ அப்போ ஞானத்தை எடுத்தும் பயங்கரமான உங்களுக்கு துரோகம்லாம் நடக்குதுன்னா, ஞானம் எடுத்த பிறகு நீங்கள் செய்த பாவத்திற்கு தானே அது பெரும்பாலும் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ கடவுள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் நிறைய பாவம் பண்ணியிருக்கிறீங்க, இந்த ஞானத்தை நான் கொடுப்பதே நீங்கள் செய்த பாவத்தை மன்னித்த மாதிரி தான், அதனால தான் கொடுக்குறேன். ஸோ ஆனால் அந்த மன்னிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்கிறார். உங்களை நீங்களே மன்னிச்சிக்கிறதுக்கு, அந்த பாவத்தை அழிக்கிறதுக்கு, இறைவன் நினைவில் இருந்து அந்த குணத்தையே அழிக்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த குணம் அழிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு தண்டனை வராது. ஆனால் அதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதுக்கு நடுவில் மற்றவர்கள் மூலமாக உங்களுக்கு இந்த மாதிரி துரோகம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கலாம். ஆனாலும் கடவுள் சொல்கிறாரு, நீங்கள் பண்ண பாவத்திற்கு ஒப்பிடும்போது அவங்க பண்ணதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்றார். அது என்ன மாதிரி பாவமாக வேணாலும் இருக்கட்டும், கற்பனை கெட்டாததாக கூட இருக்கட்டும், ஆனால் நீங்கள் பண்ண அளவுன்னு ஒன்று இருக்குது இல்லையா? அவன் ஒரு கொலை பண்ணுறான், நீங்கள் 2500 வருடமாக இருந்திருக்கிறீங்க, என்னென்ன பண்ணியிருப்பீங்க? ராஜாவாக இருக்கும்போது யுத்தம்லாம் போய் எவ்வளோ இறந்துருப்பாங்க, யோசிச்சுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பண்ணியிருப்போம். இது காமம் சார்ந்த நிறைய தவறு பண்ணியிருப்போம். ராஜாவாக இருந்தாலும் கேட்கவே தேவையில்லை இல்லையா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் எனக்கே இவ்வளோ துக்கம் கொடுக்குறான்னா, இந்த துக்கத்தை அடைவதற்கு நான் எவ்வளோ பாவம் செஞ்சுருப்பேன். ஏன்னா அந்த துக்கமே வெறும் 1% தான் கடவுள் சொல்கிறாரு. 1% கூட இருக்காது. அப்போ 100% அது எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுருப்பேன் அப்படிங்கிறத யோசிக்கணும். ஆனாலும் கடவுள் உங்களை காப்பாற்ற தான் வரார். இப்போ என்ன ஒரு விஷயம்னா, சொர்க்கத்தில் யார் தேவதையாக இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஞானம் பிடிக்கும், அவங்க தான் ஃபாலோ பண்ணுவாங்க. மற்றவர்களுக்கு எப்போவுமே சொர்க்கத்திற்கே வராதவர்கள் இருப்பாங்க. ஏன்னா இந்த 5-6 வருடத்தில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். ஸோ சொர்க்கத்தில் வந்தவர்களே இப்போ ஞானம் எடுத்து மீண்டும் சொர்க்கத்திற்கு வருவார்கள், மீண்டும் மீண்டும் இதே தான் நடக்கும். சொர்க்கத்திற்கு வராமல் நரகத்திலே பிறந்தவர்கள் இந்த ஞானத்தை எடுக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு சரியது தப்பு எதுன்னு சொல்கிறதுக்கே யாரும் கிடையாது. ஆனால் உலகமும் அழிய போகுது. இப்போ சொர்க்கத்துக்கு உங்களை தயார்படுத்துகிறார். சொர்க்கத்தில் எப்படி காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாமல் அன்பு, அமைதி, ஆனந்தம் மட்டுமே அவங்களுடைய பார்வையில், வார்த்தையில், எண்ணத்தில் இருந்துச்சோ அதே மாதிரி நம்மளை பரிசுத்தமாக மாற்றுற. இந்த நேரத்தில் நீங்கள் அவங்களுக்கு துக்கம் கொடுக்குறீங்கன்னா, அவங்க கலியுகத்தில் இருக்கிறாங்க. கலியுகத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இந்த ஞானத்தையே கொடுக்குறேன். அப்போ மீண்டும் நீங்கள் கலியுக குணத்தை வெளிப்படுத்துனீங்கன்னா நீங்கள் கலியுகத்திலே பிறந்துடுவீங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுனால முதல்ல மாற்றுறது நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். உலகியல் சட்டம்லாம் அடுத்தது, அதுலேயுமே தண்டனை கிடைக்கும். ஒருவேளை அதுலேயே தப்பிக்கிறீங்கன்னா கூட வச்சுக்கோங்க, சொர்க்கம் அதாவது 2500 வருடத்திற்கு துக்கமே இல்லாத வாழ்க்கை, தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்பீங்க. அங்கே யாரும் நம்ம ராஜ்யத்தை அபகரிக்க வர மாட்டாங்க. அங்கே ராஜாராணி ஆட்சி இருக்கும், ராஜாவாக ஆவீங்க. ஸோ இதை அடையும் பொழுது சம்பந்தமே இல்லாமல் ஒருத்தனுக்கு தண்டனை கொடுக்குறன்ற பேரில் அவனுக்கு எதிராக பண்ணி 2500 வருட சொத்தை எந்த முட்டாளாவது இழப்பானா? ஸோ கடவுள் அந்த ஆசை கொடுக்குறார். சொர்க்கம் வருது குழந்தை, நீ ஏன் நரகத்தில் இருக்கிறவங்களோட சண்டை போடுற? இல்லை அவங்க எனக்கு துக்கம் கொடுக்குறாங்களே, கொடுக்கட்டும். நீ செய்ததற்கு ஒப்பிடும்போது அது ஒன்றுமே கிடையாது. உன்னையே நான் மன்னித்து சொர்க்கத்தை கொடுக்குறேனே, உன் சகோதரனை நீ மன்னிக்க மாட்டியா அப்படின்னு கடவுள் இப்போ கேட்குறது தான் பைபிளில் அப்படி வெளிப்பட்டு இருக்குது. பிதா உன்னை மன்னித்தது போல் உன் சகோதரனை மன்னி. நீ உன் சகோதரனை மன்னிக்கலைன்னா இறைவனிடமும் உனக்கு மன்னிப்பு கிடைக்காது அப்படின்னு இருக்கும். ஸோ இறைவன் மன்னிக்கிற விஷயம் கிடையாது, சொர்க்கத்தையே கொடுக்குறார் இங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு. ஸோ இங்கே நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா அங்கே இழந்துடுவீங்களே. சின்ன மீனுக்கு ஆசைப்பட்டு பெரிய மீனை விட்டுடுவீங்களே.
ஸோ அதுக்கு கடவுள் இந்த பாவ புண்ணியம் இதெல்லாம் பார்க்காதீங்க. ஒன்றே ஒன்று பாருங்கள், என்னென்னா இதில் நடந்ததே தான் நடக்கும்னு சொல்கிறோம்ல. அப்போ இந்த நேரம் நான் இதை பண்ணுறேன்றது ஏற்கனவே என் ஆத்மாவில் பதிவாகி இருக்குது. ஆத்மாவில் தான் மனம், புத்தி, சமஸ்காரம் தான் அந்த பதிவு. அதற்கேற்ப தான் நம்ம நடிக்கிறோம். அதே மாதிரி ஒருத்தர் உங்களுக்கு துரோகம் பண்ணுறது அதுவும் பதிவாகிருக்கு. ஏன்னா உங்களுக்கு துரோகமாக தெரியும், நம்ம தான் கொன்றால் பாவம் தின்றால் போச்சுன்னு கொலை பண்ணுறதே நியாயப்படுத்துகிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு உலகத்தில் மாட்டிக்கிறாங்க எல்லோருமே. அப்போ எப்படி கறி சாப்பிட்றவனுக்கு கறி சாப்பிட்றது பாவம்னு தெரியலையோ, விபச்சாரம் பண்ணுறவனுக்கு விபச்சாரம் பாவம்னு தெரியலையோ, கள்ளத்தொடர்பில் இருக்கிறவனுக்கு கள்ளத்தொடர்பு பாவம்னு தெரியலையோ, அல்லது கணவன் மனைவியோட காமத்தில் இருக்கிறதே கூட பாவம், அதுவுமே யாருக்கும் தெரியாமல் தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் அவன் ஒரு பாவம் செய்கிறான், உங்களுக்கு துக்கம் கொடுக்குறான். ஆனால் அது பாவம்னு அவனுக்கு தெரியல, அல்லது அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கிறான். அப்போ அவன் ஒரு முட்டாள், அந்த புத்தி யோசிக்கக்கூடிய சக்தி இழந்த ஒரு நோயாளி. இப்போ நோயாளி மேலே நமக்கு கருணை தானே வரணும். ஸோ அதுக்கு தான் கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 5000 வருடத்தில் நடக்கிறது ஒரு நாடகம் மாதிரி திரும்ப திரும்ப நடக்குது. இந்த நாடகத்தில் பதிவானது நடந்தது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவார். இதுதான் முஸ்லீம் மதத்தில் பார்த்திங்கன்னா, இந்து மதத்தில் விதிக்கப்பட்டது தான் நடக்கும் அப்படின்வாங்க. ஸோ இப்போ இறைவன் கொடுக்குற ஞானம் தான் ஒவ்வொரு மதத்துலேயும் அப்படி வெளிப்படுது. முஸ்லீம் மதத்தில் பார்த்திங்கன்னா இன்ஷா அல்லா, மாஷா அல்லா, அதாவது நடக்க போகிறது இறைவனின் சித்தப்படி நடக்கும், நடந்தது இறைவனின் சித்தப்படி தான் நடந்தது, எது நடந்தாலும் சரி அப்படின்னு ஏற்றுக்கிறது. இது எல்லாமே இங்கேருந்து போகிற விஷயம்தான். ஸோ அப்படி இது கடவுளுடைய சித்தம் அப்படிலாம் கிடையாது, தானாக தான் நடக்குது. கடவுள் இந்த துக்கத்துலேருந்து, இந்த தண்டனையிலேருந்து நம்மை காப்பாற்றுறாரு, மற்ற சகோதரர்களையும் மன்னிக்க வைக்கிறார். உங்களை மன்னிக்க வச்சு அவங்களையும் விடுதலை பண்ண வைக்கிறார். அப்படி மன்னிக்க அந்த அன்பாகவே நீங்கள் இருக்கிறீங்க, அவங்க மேலே கொஞ்சம் கூட வெறுப்பே வைக்கலன்னும் போது அவர்களுடைய குணமே மாற ஆரம்பிக்கும், மாறியே தீரோன்றார். கடவுளுடைய குழந்தைங்க இல்லை எல்லோரும், அவருக்கு தெரியும் இல்லை குழந்தைங்களை பற்றி. ஸோ அசைக்க முடியாத நிச்சய புத்தி வச்சு இறைவனுடைய வழிப்படி மட்டும் நடங்க. ஒன்று அவங்களும் மாறுவாங்க, அப்படி மாறுறதுனால உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்போ உங்களுடைய சொத்தை அபகரித்தாலும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சொர்க்கத்தில் நாம் அடையிறதுக்கு ஒப்பிடும்போது அந்த சொர்க்கத்தின் ராஜ்யமே அவங்க ஆசீர்வாதத்தினால உங்களுக்கு கிடைக்கிது. அதை எதுக்கு இழக்கணும்? ஸோ இப்போ இது பைபிளில் பிதா உன்னை மன்னித்தது போல் உன் சகோதரனை மன்னின்னும் பொழுது எதுக்காகன்றது சொல்லலை, பிதா எப்படி மன்னித்தார்னு சொல்லலை, நான் என்ன பாவம் பண்ணணும்னு சொல்ல. ஸோ அதனால் அவங்களால ஃபாலோ பண்ண முடியாது. இறைவனுடைய ஞானம் அங்கே வெளிப்பட்டிருக்கே தவிர இங்கே தெளிவாக எல்லாமே தெரியுது. நீ அந்த அளவுக்கு ஆடிட்டு தான் வந்திருக்கிற குழந்தை, நீ கஷ்டப்படுறதுனாலே பாவம் பண்ணியிருந்தால் தானே உனக்கு கஷ்டம் வரும். அப்போ நீ எந்த அளவு பாவம் பண்ணியிருந்தால் உனக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைக்கும், அதுவும் 100% தான். அப்படின்னா 100 மடங்கு நீ என்ன பாவம் பண்ணியிருப்பேன்னு மட்டும் யோசிச்சுப்பார் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ அதனால் அவன் பண்ணது நீ பண்ணதை விட ரொம்ப 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 கம்மி. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தரை தூக்கில் போடுறாங்க. இப்போ தூக்கு போடுறதுக்குன்னு அரசாங்க பணியாளர் ஒருத்தங்க இருப்பாங்க. அங்கே அவர் கொலை தான் பண்ணுறாரு இல்லையா? தூக்கு போட்டு எப்படி பண்ணாலும் அது கொலை தானே. இதனால் அவங்க கூட போய் இவன் சண்டை போட முடியுமா? ஏன்னா இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறாங்கன்னா இந்தியாவில் தூக்கு தண்டனை கொடுக்கறதே கிடையாது. ரொம்ப ரொம்ப ரேர். கொடூரமாக கற்பழித்து கொலை பண்ணது இந்த மாதிரி ரொம்ப இருக்கும்போது தான் தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இதில் எது அதிகம் யோசிச்சு பாருங்கள். இப்போ அவர் தூக்கு தண்டனை கொடுப்பதற்கு அங்கே ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, அதை நிறைவேற்றுறதுக்கு அது அவருக்கு கொடுக்கப்பட்ட பாகம், அதை அவர் நடிக்கிறார். அந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க மற்றவர்கள் பண்ணுறதும். ஏன்னா உங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்குதோ அது உங்களுக்கு ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. அதை கொடுப்பதற்கு யார் வேணாலும் காரணமாக இருக்கலாம். எதிரி துரோகத்தின் மூலமாக இருக்கலாம், இயற்கை சீற்றத்தின் மூலமாக இருக்கலாம், நோயின் மூலமாக, திடீர் மரணத்தின் மூலமாக, எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு நடந்தது கண்டிப்பாக அது அநியாயம்னு உங்களால் சொல்லவே முடியாது. அதை கடைசியில் போட்டும் காட்டுவார். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க பாகத்தை அவங்க நடிக்கிறாங்க, நாடகத்தில் அவங்க பாகம் அது, அவ்வளவு தான்.
கண்டிப்பாக மாறிடுவாங்க. மாறணும். நான் ஏதோ பாவம் செஞ்சிட்டேன், அதுக்கான தண்டனை எனக்கு கிடச்சிச்சு. பட் அவங்களுக்கு அந்த பாவம் செய்கிற குணம் இருக்கக்கூடாது, போகணும்னு சுபமான எண்ணம் மட்டும் வைங்க. அவங்க நல்லா இருக்கணும்னு மனதார நினைங்க. நல்லா இருக்கணும்னா குணமும் மனமும் மாறி அதுவும் நடக்கும். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். நம்ம ஏற்கனவே அதை பற்றி வீடியோ போட்டிருந்தோம். சிவனுடைய அருள் இருந்தால்தான் இதை பார்க்க முடியும் அப்படின்ற தலைப்பில். ஸோ அதை அவசியம் பாருங்கள், அதுவுமே ரொம்ப அற்புதமான வீடியோ. ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஆத்மான்னு பரமாத்மாவை நினச்சிக்கிட்டே இருக்கணும். இறைவன் கொடுக்குற ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதோடய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ அதையும் தினம் தினம் கேட்கணும். அந்த முரளியை இறைவனே நினச்சிக்கிட்டே இருக்கணும். யாரை பார்த்தாலும் ஆத்மாந்தான் பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு துரோகம் செய்கிற ஒருத்தர் ஜென்ம விரோதி முன் ஜென்மத்தில் உங்களுக்கு மனைவியாக இருந்திருக்கலாம், குழந்தையாக இருந்திருக்கலாம், அப்பா அம்மாவாக கூட இருந்திருக்கலாம். அடுத்தடுத்த ஜென்மம் வரும்போது அவங்களுடைய நடிப்பு மாறுது. இன்னொன்று அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை சம்மந்தமும் இருக்கலாம். ஆனால் ஒரு காலத்தில் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் மூலமாகத்தான் இப்போ உங்களுக்கு தண்டனையும் கொடுக்கப்படும். ஸோ அது உங்களுக்கு காட்சி கிடைக்கும் பொழுது, ஒருவேளை நீங்கள் அவங்களுக்கு திருப்பி தண்டனை கொடுத்தீங்கன்னா அதுதான் காட்சி கிடைக்கும் போது உங்களுக்கு வலிக்கும். ஐயோ, என் குழந்தைக்கு நான் இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணேனா அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு காலத்தில் நீங்கள் உங்களுடைய குழந்தையாக அவங்க இருந்தாங்கன்றது தெரியும். அப்போ அவங்க உங்களுக்கு தண்டனை கொடுத்தது பெருசாக தெரியாது. கடவுள் கடைசியில் காட்சி போட்டு காட்டுவார் என்னென்ன பாவம் செஞ்சீங்கன்ட்டு. அப்போ நீங்கள் செய்த பாவத்திற்கு அவங்க கொடுக்குற தண்டனை பெரிய விஷயமாகவே இருக்காது. அடுத்தது இவங்க உங்களுக்கு என்ன உறவுன்னோ அல்லது இவங்களுக்கே கூட நீங்கள் செய்த துரோகமாக கூட இருக்கலாம். அதையும் காட்டும்போது இவங்க அதுக்கு பண்ணது ஒன்றுமே இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.